நல்லா இருக்குது. ஆமாம், பட் ஆனால் ஃபேமிலியை பார்க்குற மாதிரி இருக்காது. ரொம்ப லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி காட்டிருக்காங்க. மற்றபடி படம் நல்லா இருக்குது. விஜய் சேதுபதி சூப்பராக இருக்கார். நெக்ஸ்ட் பார்ட்டு விரைவில் வருதுன்றாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் பற்றி பார்ப்போம். சூப்பராக இருக்குது, சூப்பராக எடுத்துருக்கு. நல்லா கலக்கி இருக்கார், நல்லா ஆட் பண்ணியிருக்கு. சூரிய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். ஒரு சூரியோட நெக்ஸ்ட்டு ஜானர் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுறோம். நல்லா தான் ப்ரோ படம் நல்லா சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்குப்பா. இது இந்த கேரக்டர் நான் மாஸ் கேரக்டர்னு சொல்கிறத விட கதைக்கான கேரக்டராக நான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு கேரக்டர். நல்லா பண்ணியிருக்காரு, அது சூப்பராக இருக்குது. செமையாக இருந்துச்சு. நல்லா இருக்குது, பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. சூப்பர் சார், சூப்பர். அது சூப்பராக இருந்தது, மாசாக இருந்தது. படம் வந்து மற்ற படத்தெலாம் விட இது வின்னிங் மாதிரி தான் இருந்துச்சு. கம்மியான டைமில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ரொம்பவே இருக்குது. விஜய் சேதுபதியோட செகண்ட் ஜானர் பார்க்கணும். அந்த காலத்து 80s எஃபெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா ஜி செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சத்தியமாக படம் வேறு லெவல். சத்தியமாக வெற்றிமாறன் சூரி காம்போ வேறு லெவல் தலை. விஜய் சேதுபதி வில்லனே இல்லை தலை, அவரும் ஹீரோ தான், சூரியும் ஹீரோ தான், ரெண்டு பேருமே ஹீரோ தான். வேறு லெவல் ஏரியில் இருக்கேன். வடச்சென்னை டூக்கு நான் வெயிட் பண்ணேன். சத்தியமாக விடுதலை 2க்கு வெயிட் பண்ணுறேன். மியூசிக்லாம் எனக்கு இல்லை தலை, வெற்றிமாறன் அவ்வளோதான். படம் நல்லா இருக்குது. எல்லாரும் பேச தயங்குற விஷயத்த வெற்றிமாறன் ஒவ்வொரு தடவையும் எடுத்து பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்குது. போலீஸு, கவர்மெண்ட் அதெல்லாம் யாருக்காக இருக்குது, என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிற நம்ம திரையிலிருந்து மறைக்கப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு டைமும் மேடையேற்றிட்டே இருக்கார். அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. நடிப்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. 100% ஒர்க் அவுட் ஆகல. இளையராஜா என்றைக்குமே ராஜா தான். எப்பயுமே மியூசிக் நல்லா தான் இருக்கும். செகண்ட் பார்ட்டில் தான் விஜய் சேதுபதியோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறது தெரியும். அதுதான் மெயினான கதையாக இருக்க போது. அதுதான் எல்லாத்துக்கும் தேவையான ஒரு கருத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். படம் ஓகே. ஆனால் மக்கள் வந்து எவ்வளோ போராடுறாங்க, அது அரசாங்கம் வந்து எவ்வளோ அது ஆப்போஸாக பண்ணுறாங்க, அதுக்காக எவ்வளோ வந்து எஃபோர்ட் மக்கள் போடுறாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா சூரி வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங் அப்படின்னே தெரில, ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர். ஹையர் அஃபீஷியல்ஸ் எப்படி மதிக்கணும், அதே சமயம் வந்து ஒரு விஷயத்தை நம்ம எப்படி முன்னெடுத்து செல்வது, அந்த மாதிரிலாம் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஆப்வியஸாக நல்லா இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். அவர் கேரக்டர் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் என்னென்னா அவர் மக்கள் படை தலைவராக இருக்கார் அந்த படத்தில். அவர் போராட்டங்கள் பண்ணுற மூலிமா மக்களுக்கு வந்து பொதுமக்கள் நிறைய பேர் அதில் பாதிக்கப்படுறாங்க. அது வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். பட் ஆனால் அது நேச்சுரலாக நடக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு இதில் எடுத்து பண்ணும்போது பொதுமக்களுக்கு ஆப்வியஸாக இடையூறு வரும். அதெல்லாம் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருக்கேன். ஆமாம் ப்ரோ, அது வந்து கரெக்டு தான். பட் ஆனால் அது வந்து உண்மையான அந்த வழியை சொல்லுது. ஏன்னா இப்போ நிறையா நம்ம ரூரல் சைடில் நடக்குது இந்த மாதிரிலாம். அது வந்து அப்படி சொன்னால் தான் மக்களுக்கு அது ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு சில இது கொஞ்சம் எடுத்துருக்கலாம், பட் பரவாயில்ல. இளையராஜா சூப்பராக பண்ணி இல்லை எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த பிஜிஎம் வந்து நம்மளை அப்படியே எலிவேட் பண்ணுது. அந்த சீனுக்கு எப்படி இதாகும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சேசிங் சீன்லாம் வருது. அந்த பிஜிஎம் அப்போ அப்படியே இப்போ இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் விட அவர் பல மடங்கு நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க விஜய் சேதுபதி வந்து இவங்க பிடிச்சிட்டு போகிறாங்க, அவர் திரும்ப தப்பிச்சு இப்படி வந்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன தான் சொல்லி இப்படி எங்களை அடைச்சி வச்சாலும் மக்களுக்கான போராட்டம் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அது வந்து எந்த ஒரு அரசானாலையும் ஒரு அதிகாரத்தினாலையும் எங்களை அடக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கரெக்டு தான் ப்ரோ. அவர் தேவையான கண்டென்ட் உள்ள அடித்து படம் எடுக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து அந்த நியூட் சீன்ஸ்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் ஆனால் அது கரெக்டு தான். அந்த மாதிரி ஒரு காட்சிகள் வைக்கும்போது தான் மக்களுக்கு அந்த ஆழம் புரியும். படத்தில் எவ்வளோ டீப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரியும். அதுக்காக வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணனா தான் நிறைய போராடுறாங்க, மக்கள் படை இந்த மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. அதனால பொதுமக்களுக்கு வந்து நிறைய பாதிப்படைகிறாங்கன்னு சொல்லி இந்த பாட்டில் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஸ்ட்ரைக் ஆச்சு. அது கொஞ்சம் இல்லாமல் பண்ணலாம், பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பண்ணலாம். அதான் சூப்பராக இருக்கு. இல்லை பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா தான் இருக்கு ப்ரோ. நல்லா சூப்பராக தான். ஓகே நல்லா இருக்கு.
சூப்பர் சூப்பர். சூப்பராக இருந்துச்சு. புரியல. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் சார். இது விடுதலை செம்மையாக இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் வேறு லெவலில், செகண்ட் ஹாஃப் இன்னும், ஆனால் வந்து செகண்ட் பார்ட் கோசம் வெயிட்டிங். ரொம்ப நல்ல படம். நல்லா இருக்குதுண்ணா. நல்லா இருக்குதுண்ணா. ஆமாண்ணா. பரோட்டா சரிண்ணா. பொறுமையாக பார்க்கணும். வெற்றிமாறன் வந்து ஏதோ சொல்ல விரும்புகிறாரு. விஜய் சேதுபதிக்கு வந்து செகண்ட் பார்ட்டில் தான் தெரியுமே அவரோட கேரக்டர். நான் ஹியூமனிட்டி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. கேரக்டர் ரோல் இது. ஓகே, அது மாசாக இருக்குது. எல்லாமே தேவைக்கேற்ற மாதிரி தான் ப்ரோ இருக்குது. அது ஒரு சிலர் அப்படி தான் சொல்லுவாங்க, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஃபுல்லி பேஸ் 1987 எடுத்தனால அந்த பழைய பேக்ரவுண்ட், பழைய மியூசிக்காக டேரக்டர் ஒரு ஆள் அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஓகே தான். சூப்பராக இருந்தது ப்ரோ. சூரியோட ஆக்டிங் வேற லெவல், நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி தனியாக இண்டிவிஜுவலாக அவனோட ஆக்டிங் காத்திருக்காரு, எப்பவும் போல அவர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவர் தனுஷோட சிங்கிங் அந்த பாட்டுக்கு நல்லா இருக்கு. சூரிக்கும் அந்த ரொமான்டிக் சீன் இருக்கு அப்படின்னு இப்போ தான் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. அருமையான படம். அருமையான படம் சூப்பர்ண்ணே. செம்மையாக இருக்குது. சரியா, சூப்பராக இருக்குது. அடுத்ததுக்கு வெயிட்டிங் பண்ணுறோம். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எந்த படத்துலையும் பார்க்காத ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருந்துச்சு. அது வேற லெவலுக்கு கட்டப்படுது. அது ஒவ்வொருத்தவங்க இண்டிவிஜுவல் இதை பொறுத்து இது இருக்குது, அப்படிலாம் சொல்ல முடியாது. செகண்ட் பார்ட்டு பார்க்குறது ரொம்ப ஆவலாதியாக இருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். காமெடியிலலாம் வந்து இப்படி இருந்த ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி கெட்டப் எல்லாமே சூப்பராக இருக்கு. மியூசிக்கா கேஜிஎஃப் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல படம். இது வேற டிஃப்ரெண்ட் லெவலாக இருக்கு. விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. நல்லா இதுக்கு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகாதுன்னுவாங்க, ஆனால் இந்த சப்ஜெக்ட்டுக்கு காட்டு வழி, இது காட்டில் நடக்கிற மாதிரி கதை அப்படின்னும்போது இளையராஜாவை நம்பி தான் இது பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் இவரும் வெற்றிமாறன் சாரும் பார்த்திங்கன்னா அவர் இது பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், பயங்கரமான மேக்கிங்னா இந்த காட்டு சப்ஜெக்ட் அப்படின்ற போது அதே மாதிரி போலீஸ் பற்றி நிறைய உண்மையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியும் இருக்குது. இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, போலீஸும் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி மக்களும் இது மாதிரி இருக்காங்க அப்படின்றத நல்லா காமிச்சிருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. செகண்ட் பார்ட்டு எப்போ ரிலீஸ் ஆகணும் உட்காந்துருக்கோம் நாங்கள், அந்த மாதிரி இருக்குது. வெற்றிமாறன் தான் மேட்ரு.